அப்போ கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இன்றைக்கி நீங்களும் நான் செய்யக்கூடிய ஒரு காரியம், தகுதியான ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தகுதியான ஒன்று என்னன்னா, கர்த்தரை துதிப்பதும் அவரில் களி கூறுவதும் தான் நமக்கு இருக்கிறது. இந்த மனப்பூர்வமாக கர்த்தருக்கு நம்ம அர்ப்பணிப்போமாக. மாற்றங்களை உண்டாக்கும் மாறாதவர், பெற்றிடுவோம் விசுவாசத்தால், ஜெபித்ததையும் இழந்ததையும் இரட்டிப்பாக, நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாய் மேலாய் நன்மை செய்வார். நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாய் ஈடாய் நன்மை செய்வார். பரிபூர்ண ஜீவன் நீர் பராக்கிரமமே, ஜோதிகளின் பிதாவே மனம் இறங்கும். பரிபூர்ண ஜீவன் நீர் பராக்கிரமமே, ஜோதிகளின் பிதாவே மனம் இறங்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதங்களின் புஸ்தகம் 118வது சங்கீதத்தை நான் பார்க்குறோம். சங்கீதம் 118. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த ரொம்ப முக்கியமான வார்த்தை. அவர் கிருபை என்றும் உள்ளதென்று இஸ்ரவேல் சொல்வதாக, அவர் கிருபை என்றும் உள்ளதென்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக, அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக. அப்போ கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், கிருபை. நான் இப்படி சொல்கிறேன், கர்த்தர் நல்லவர், நன்மை செய்கிறவர். கர்த்தர் கிருபையுள்ளவர், மன்னிக்கிறவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், நன்மை செய்கிறவர். அவர் கிருபையுள்ளவர், மன்னிக்கிறவர். ஸ்தோத்திரம். கிருபையும் அவன் நீதியும். நல்லவர்னா நீதி செய்பவர். அவர் நீதி செய்பவர். ஆமென். ஸ்தோத்திரம். அவர் கிருபை உள்ளவர், அவர் அன்பு கூர்வு, அவர் இரக்கம் பாராட்டுபவர். நீதி உள்ளவராகவும் இருக்கிறார், இரக்கம் உள்ளவராகவும் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ என்ன யாரெல்லாம் சொல்வாங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்வார்களாக, ஆரோன்னா ஆசாரியர்கள் சொல்வார்களாக. கர்த்தருக்கு பயப்படுவர்கள்னா என்னென்னா, எல்லா இடங்களிலிருந்து கர்த்தரை பிரியப்படுத்துகிறவங்க, கர்த்தரை விசுவாசிக்கிற ஆண்டவருக்கு யூத மார்க்கத்துக்கு அமைந்தவர்கள், மாறினவர்கள் எல்லாரும் கர்த்தரை சொல்வார்களாக. அது புறஜாதிகளையும் இதில் உள்ளடக்கம். 4வது கர்த்தருக்கு பயப்படுகள் சொல்வார்களாக. அப்போ நீங்களும் நானும் யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்மளை குறித்து ஒரு வார்த்தைங்க எழுதப்படுமானா, சபையை குறித்து எழுதப்படுமானா, அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை நேசிக்கிறவர்கள் சொல்வார்களாக. 5வது வசனம், நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி. இந்த நாளும் கர்த்தர் கிருபையை பற்றி சொல்லிட்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் 4வது வசனம், அந்த 5வது வசனத்திலிருந்து பார்த்தோன்னா, இந்த 4வது வசனம், அவர் யார்? அவர் நல்லவர், அவர் கிருபையுள்ளவர், அவர் என்ன செய்கிறார்? அவர் நன்மை, அவர் நல்லவராக இருந்து நன்மை செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் யார்? அவர் நல்லவர், கிருபை உள்ளவர். அவர் என்ன செய்கிறார்? நன்மை செய்கிறார், மன்னிக்கிறார். 5வது வசனம், நெருக்கத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டு விசாலத்தில் நிறுத்தினார். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர், நம்ம நெருக்கத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்குகிறவர். 6வது வசனம், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன், மனுஷன் எனக்கு என்ன செய்யும். உலகத்தில் எத்தனையோ போராட்டம் வந்தால் இந்த வசனத்தை சொல்லிகிட்டே இருங்க. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். சொல்லுங்கள், திரும்ப திரும்ப சொல்லுங்கள். உங்கள் பக்கத்தில் கர்த்தர் இருக்கிறதுனால மனுஷன் உங்களை மேற்கொள்ள மாட்டான். அல்லேலூயா. ஒரு இடத்துல ஒரு ஜெபம் பண்ணுறாங்க, ஆண்டவரே மனிதர்கள் உண்மை மேற்கொள்ள விடாதிரும். அப்படி ஒரு ஜெபம். ஆண்டவரே மனுஷன் உண்மை மேற்கொள்ள விடாதிரும், என்னையும் மனுஷன் மேற்கொள்ள விடாதிருங்கப்பா, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். அதுக்கப்புறம் 7வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, 7வது வசனம், எனக்கு அனுகூலம் பண்ணுகிற மத்தியில். அனுகூலம்னு சொன்னால் நமக்கு உதவி செய்கிறவங்கன்னு அர்த்தம் இல்லை. ஆமாம், நமக்கு தொந்தரவு பண்ணுறவங்க நடுவில் அவர் நம் பட்சத்தில் இருக்கிறாராம். என் சத்துருக்களின் சரி கட்டுதலை நான் காண்பேன். சரி கட்டுதலை காண்பேன்.
மனுஷனை நான் நம்ப மாட்டேன், அதுக்கு பதிலாக கர்த்தரின் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். இந்த 118வது சங்கீதம் 8ஆம் வசனத்தை அது ஒரு விசேஷமாக இந்த வசனத்தை சொல்லுவாங்க, ஒரு ஸ்பெஷலாக சொல்லுவாங்க. தெரியுமா உங்களுக்கு? இதுதான் முழு வேதாகமத்திலையும் உள்ளதான ஒரு மைய வசனமாக அவங்க சொல்லுவாங்க. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நல்லது. அப்போ மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்காதீங்க, கர்த்தர் மேலே நம்பிக்கை வைங்க. அடுத்து பிரபுக்களை நம்புவதை பார்க்கலாம், கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நல்லது. அப்போ நம்ம ஆண்டவரை கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது என்று துதியுங்கள். நம்முடைய தேவன் நல்லவராகவும், ஆமென் ஸ்தோத்திரம், நீதி உள்ளவராகவும், ஆமென் ஸ்தோத்திரம், அன்புள்ளவராகவும், கிருபை உள்ளவராக இருக்கிறார். அவர் நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார், நம் பாவங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறார். பாவங்களை மன்னித்து நம்மை அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்கிறார். நமக்கு பாதுகாப்பையும் பராமரிப்பையும் வழிகாட்டும் தந்து நன்மை செய்கிறவராக இருக்கிறார். சரி, அப்புறம் 10ஆம் வசனத்துலேருந்து அதுக்கப்புறம் அந்த சப்ஜெக்ட் மாறுது. 10ஆம் வசனத்துலேருந்து என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய எதிரிகளை பற்றி அவர் சொல்கிறார். 10 to 14 எதிரிகள் என்ன செய்கிறாங்க? எல்லா ஜாதியரும் வளைந்து கொள்கிறார்கள், ஆனால் நான் கர்த்தருடைய நாமத்தினால் சங்கரிப்பேன். எவ்வளோ பெரிய கூட்டம் வந்தாலும், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலப்பக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அவங்க வளைந்து கொள்கிறார்கள், என்னை சுற்றிலும் வளைந்து கொள்கிறார்கள், ஆனால் கர்த்தருடைய நாமத்தினாலே சங்கரிப்பேன். 2 ஒரே வசனம், 10, 11. அதுவும் எப்படி வளைந்து கொள்கிறார்களாம் 10ஆம் வசனத்தில், இங்கே சுற்றிலும் வளைந்து கொள்கிறார்களாம். இது 11ஆம் வசனத்தில். 12ஆம் வசனம் தேனியை போல வளைந்து கொள்கிறார்களாம். தேனி சில நேரங்களில் உங்களுக்கு தெரியுமா தெரியல, தேனி அந்த தேன் எடுக்க போகும்போது பார்த்தீங்கன்னா முழு தேனும் முழு உடம்பையும் சுற்றி வளைஞ்சு கொள்றதை பார்ப்போம். அது சுற்றி உட்கார்ந்து முழு உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரைக்குமே தேனீக்கள் மொய்த்து கொள்ளும். அப்படி வளைந்து கொள்கிறார்களா? அவங்கள பார்த்து சொல்கிறாரு, முள்ளில் பற்றின நெருப்பை போல அணைந்து போவார்கள். அதாவது என்னுடைய அர்த்தம் என்னென்னா, 2 அர்த்தம் இருக்குது. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. அந்த முள்ளில் பற்றின நெருப்பு நினச்சிங்கன்னா கொஞ்சம் நேரம் எரியும், அப்புறம் புகையாக வரும். அந்த புகை பட்டுச்சுன்னா தேனீக்கள் அத்தனையும் ஓடி போயிடும். புகையை வந்துச்சுன்னா புகைக்கு தேனீக்களுக்கு புகை பிடிக்காது. அப்போ ரெண்டு அர்த்தம். முள்ளில் பட்டின நெருப்பும் ரொம்ப நேரம் எரியாது, அணைஞ்சு போயிடும். இன்னொன்று, முள்ளில் பட்டின நெருப்புலேருந்து வருகிறதா சீக்கிரம் அணைஞ்சு போய் புகை நிறைய வரும். முள் நிறைய புகை வரும். அப்படி வர்ற புகை என்னை சூழ்ந்து வளைந்து கொண்டிருந்த தேனீக்கள் இந்த புகையை கண்ட உடனே பறந்து போவது போல எனக்கு விரோதமாக வர்றவங்க அவ்வளோ பேரும் அகன்று போவாங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே சங்கரிப்பு மேற்கொள்வேன். அப்புறம் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்கிறாரு, நான் விழும்படி என்னை தள்ளினாய், கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். பிசாசே, நீ என்னை கீழே விழும்படி தள்ளினாய். மனுஷனே, நீ என்னை கீழே விழும்படி என்னை தள்ளினாய், கர்த்தர் எனக்கு உதவி செய்தார் அப்படின்னு சொல்லி அந்த சத்துருக்கள் மேலே கிடைச்சதான ஆசீர்வாதம் சொல்லி ஒரு விஷயத்தை நம்ம 10 to 13 நாம் பார்க்குறோம். அடுத்ததாக 14ஆம் வசனத்திலிருந்து நம்ம பார்த்திங்கன்னா 14ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் பார்த்திங்கன்னா, ஆமென் ஸ்தோத்திரம், ஆண்டவர் பராக்கிரமமானது செய்கிறத நம்ம பார்க்குறோம். கர்த்தர் தான் என் பலன், அவர் தான் என் கீதம், அவர் என் பலனும், அவர் எனக்கு பாதுகாப்பும் அவர் தான், என்னை சந்தோஷப்படுத்துகிறவரும் கீதமானவர், என்னை சந்தோஷப்படுத்துகிறவரும் அவர் தான், அவர் எனக்கு ரட்சிப்பு பாதுகாப்பும் அவர் தான். 3 வார்த்தை சொன்னேன். என் பலன், என் கீதம், என் ரட்சிப்பு. பலன் என்றால் எனக்கு எனக்கு தேவையான பராமரிப்புன்னு சொல்லலாம், பாதுகாப்புன்னு சொல்லலாம். ரட்சிப்புன்னு சொன்னால் என் பராமரிப்புன்னு சொல்லலாம். கீதம்னு சொன்னால் சந்தோஷப்படுத்துகிறவர் என்று சொல்லலாம். 15ஆம் வசனம், நீதிமானுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்தது, பராக்கிரமம் செய்கிறது, பராக்கிரமம் செய்யும். அப்படி புரிஞ்சுக்கணும். நீதிமானுடைய கூடாரங்களை ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. இதை சொல்லும்போது இது ஒரு பண்டிகை நேரத்தில் பாடுகிற பாடல் அப்படிங்கிறாங்க. அதுவும் குறிப்பாக கூடார பண்டிகை நேரத்தில், இந்த கூடாரன்னு வந்ததுனால மட்டுமல்லாமல் இந்த மேலே உள்ளதெல்லாம் சொல்லி கர்த்தர்களை சத்துருக்களிலிருந்து எனக்கு விடுதலை ஆக்கி எங்களை கூடாரங்களில் இளைப்பார பண்ணினார் என்று ஆண்டவர் மையப்படுத்துகிறாங்க. காரணம், கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருந்தது. அவருடைய வலதுகரம் உயர்ந்திருக்கிறது. அவருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். நான் சாவாமல் பிழைத்திருந்த கர்த்தருடைய செய்கைகளை இருப்பேன். நம்மை உயிரோடு ஆண்டவர் வச்சதுக்காரனா அவருக்கு நாம் சாட்சியாக இருப்போம். சரி, கர்த்தரனை வெகுவாய் தண்டித்தார், ஆனால் சாவுக்கு ஒப்பு கொடுக்கல. நான் தப்பு செஞ்சேன், கர்த்தரனை தண்டித்தார், ஆனால் சாவுக்கு ஒப்பு கொடுக்கல.
சொல்லிட்டு 19ஆம் வசனத்தை சொல்கிறார். 19ஆம் வசனத்தை சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, அந்த 19 இருந்து மீதி இருக்கிற 21 வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்து கழுதை மேலே ஏறி எருசலேமுக்கு பவனியாக போனார். அப்பவும் இந்த வசனம் தான் சொல்லப்படுது. இது எதை குறிக்கிறது என்றால் தேவனோடு உள்ள உறவை நமக்கு சுட்டி காட்டுகிற ஒன்றாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ அந்த தேவனுடைய இந்த கூடார பண்டிகைகளில் இந்த கூடாரங்களில் தங்கி இருந்துட்டு அந்த கூடாரத்தை தங்கியிருந்த பின்பு அதிலிருந்து ஆலயத்துக்கு எல்லோரும் போவாங்க. அந்த ஆலயத்துக்கு புறப்பட்டு போகிற நேரத்தில் பாடுற பாடல், நீதியின் வாசல்களை திறவுங்கள். நீதி என்றால் தேவனுடையதான அந்த நீதி, அவருடைய நியாய தீர்ப்புகள், அவருடைய வசனம், அவருடைய சத்தியம், அதன் ஊடாக போங்க. நானே வழியும் சத்தியமும் ஜீவனும். அவருடைய வழி, அவன் நீதி வாசல் தருவங்க. நான் அதை பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் இதற்குள் வாசல் எது? இயேசுதான் வாசல். கர்த்தரின் வாசல் இயேசுதான் வாசல். நீதி தான் அவருடைய வாசல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய ரட்சிப்பு தான் வாசல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடையதான அந்த சத்தியமே வாசல். நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பாங்க. நீர் எனக்கு செவி கொடுத்து ரட்சிப்பாக இருந்தபடியால் நான் உம்மை துதிப்பேன். 22ஆம் வசனம் சொல்கிறாங்க, நான் அப்போ இந்த வசனங்களாம் சொல்லி அவரை துதிப்பேன்னு சொல்லி புறப்பட்டு போகிறத நம்ம பார்க்குறோம். 22ஆம் வசனம். 22ஆம் வசனத்தில் ஆண்டவர் அந்த நாளை, அந்த குறிப்பிட்ட நாளை அவங்க சந்தோஷமாக கொண்டாடுறாங்க. அது கர்த்தராலே வீடு கட்டுகளால் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அப்போ வீடு கட்டுறவங்க யார்? யூதர்கள். அவங்க ஆகாத தள்ளின கல் யார்? இயேசு கிறிஸ்து. அந்த கல் என்ன கல்லாக மாறிச்சு? தலைக்கல் ஆயிற்று. அது யாராலே ஆயிற்று? கர்த்தரால் ஆயிற்று. அது நம்ம கண்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது? ஆச்சரியமாக இருக்குது. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே நாம் களி கூர்ந்து மகிழ கடவோம். ஒரு நாள் வருது, கர்த்தர் ரட்சிக்கும் ஒரு காலம் வருது, அவர் வெளிப்படும் காலம் வருது. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இன்றைக்கி இந்த வசனத்தை கேட்குற நீங்கள், உங்களுக்கு சொல்கிறேன், இது கர்த்தர் உண்டு பண்ண நாள். இன்றைய நாள் கர்த்தர் உண்டு பண்ண நாள். நீங்கள் சந்தோஷமாக இருங்க. இன்றைக்கி கர்த்தர் உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இன்று கர்த்தர் உங்களை ரட்சிப்பார். அல்லேலூயா. 26ஆம் வசனம். இதுதான் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெற்றி பயணமாக கழுதை மேலே ஏறி எருசலேமுக்குள்ள போகும்போது பாடின பாட்டு இதுதான். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். அப்புறம் எல்லாம் அவங்க சந்தோஷமாக நினச்சிக்கிறாங்களா, புறப்பட்டு அவங்க போவாங்க. ஆனால் அப்போ அந்த இடத்துல இயேசு இல்லை, ஆனால் அவர் வருவார் என்ற விசுவாசத்தோடு பாடுறாங்க. கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாக இருக்கிறாரு. பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கயிறுகளால் கட்டுங்கள். அப்போ ஆட்டுக்குட்டியெல்லாம் பிடிச்சிட்டு போகிறாங்க. அப்போ சந்தோஷமாக போகிறாங்க. கர்த்தர் நம்மை பிரகாசிக்கிற தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நீரன் தேவன், நான் உம்மை துதிப்பேன். நீரன் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. இங்கே ஒரு அல்லேலூயா வரணும். அவர் அல்லேலூயா. அப்போ கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இன்றைக்கி நீங்களும் நான் செய்யக்கூடிய ஒரு காரியம், தகுதியான ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தகுதியான ஒன்று என்னன்னா, கர்த்தரை துதிப்பதும் அவரில் களி கூறுவதும் தான் நமக்கு இருக்கிறது. இந்த மனப்பூர்வமாய் கர்த்தருக்கு நம்ம அர்ப்பணிப்போமாக, மனப்பூர்வமாய் கர்த்தருக்கு பலிகளை செலுத்துவோமாக. என்ன பலிகள் நம்ம செலுத்தலாம்? ஸ்தோத்திரம், தகன பலியாக ஆண்டவர் சமூகத்தை தாழ்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். ஆமென். ஸ்தோத்திரம். அவருக்கு நாம் தசமபாக காணிக்கைகளை, பொருள் காணிக்கைகளை செலுத்தலாம். நம்முடைய உதடுகளின் காணிக்கை ஆகிய ஸ்தோத்திர பலியை நாம் என்ன செய்யலாம்? பலிகளை நாம் செலுத்தி அவரை நாம் மகிமைப்படுத்தலாம், அவரை நாம் ஆராதிக்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. நம்முடைய தேவன் நம்மை பிரகாசிக்கிறவர். நாம் அவருக்கு விளக்கு போடுறதல்ல, அவர் நம்மை விளக்காக மாற்றுகிறவர். கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. இங்கே அந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறத பார்க்குறோம். நாமும் சேர்ந்து கர்த்தரை துதிப்போமாக. இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரி, அன்பு சகோதரி, என்னோடு கூட சேர்ந்து சொல்வீங்களா? கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், நன்மை செய்கிறவர், அவர் கிருபையுள்ளவர், மன்னித்து ஏற்றுக்கொள்பவர். ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 118வது சங்கீதம். இந்த 118வது சங்கீதத்தில் மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதினாலும், பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதினாலும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நம்ம எல்லாத்தையும் நம்புறதை காட்டிலும் எப்பவும் நம்ம என்ன செய்வோம்? எல்லாவற்றிலும் கர்த்தர் பேரில் நம்ம பற்றுதலாக இருந்து கர்த்தரை நம்பி
நம்ம வேலை செய்வோம், கர்த்தர் நம்முடைய காரியத்தை எல்லாம் வாய்க்க பண்ணுவார்ன்றதை நம்ம இதில் பார்க்குறோம். ஆகையினால எப்பொழுதுமே நம்ம கர்த்தரை சார்ந்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். அப்போ நமக்கு விரோதமாக இருக்கிற எல்லா அனுகூலமாய் கர்த்தர் நம்முடைய பக்கத்தில் இருக்கிறதுனால நம்ம என்ன செய்ய வேண்டாம், யாருக்கும் பயப்பட தேவையும் இல்லை. இந்த நாளில் அநேக நேரத்தில் சத்துருக்கள் நம்மளை என்ன செய்கிறாங்க, விழும்படியாக தள்ளுகிறார்கள். கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறதுனால நாம் என்ன செய்ய மாட்டோம். நீயோ விழத்தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார் என்று சொல்லி பார்க்குறோம். கர்த்தர் நம்மை உதவி செய்து நம்ம எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்வார். அது மாத்திரம் இல்லை, நீதிமானுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாம். இன்றைக்கி நம்முடைய கூடாரங்களில், நம்முடைய வீடுகளில் என்ன சத்தம் இருக்குது? டிவி சத்தம் இருக்குதா? அல்லது ஏசப்பாவை துதித்து பாடுகிற சத்தம் இருக்குதா? அல்லது மகிழ்ச்சியான சத்தம், நம்முடையதான குடும்பத்தில் பிள்ளைகளுடைய சத்தம், மகிழ்ச்சியான சத்தம் இருக்குதா? சண்டை சத்தம் இருக்குதான்னு சொல்லி நாமே நிதானித்து பார்ப்போம். நாம் நீதிமான்களாக இருந்தால் நம்முடைய வீட்டில் எப்பொழுதுமே மகிழ்ச்சியின் சத்தம், கம்பீர சத்தம் உண்டு. நாம் என்ன செய்வோம், தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா, நீர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறபடியால் மனுஷன் எங்களுக்கு என்ன செய்வான் ஆண்டவரே? அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனே எல்லா சூழ்நிலை நடுவிலும் கர்த்தாவே உமக்கு பிரியமானதை செய்து உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற எங்களுக்கு கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிரபுக்களை நம்புவதை பார்க்கலாம், மனுஷர்களை நம்புவதை பார்க்கலாம். எத்தனையோ நம்பி ஏமாந்து போயிருக்கிறோம்ப்பா. ஆனால் நாங்கள் இந்த நாட்களில் நாங்கள் கம்ப்ளீட்டாக உங்களை தான் நம்பி இருக்கிறோம்ப்பா. நீர் எங்களை எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்வீர் என்று சொல்லி நாங்கள் கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறோம் அப்பா. நாங்கள் கர்த்தாவே ஸ்தோத்திரம், அநேக தரம் நீர் எங்களை கர்த்தாவே அப்பா தண்டித்தால் எங்களை கர்த்தாவே அப்பா மரணத்துக்கு நீர் எங்களை ஒப்பு கொடுக்கவில்லை அப்பா. சாவுக்கு எங்களை ஒப்பு கொடுக்காதபடிக்கு எங்களை நீங்களாக்கி மீட்டு கொண்டபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எப்பொழுதும் நாங்கள் உம்மை துதித்து பாட எப்பொழுதும் எங்களுடைய தன்னை இருதயம் ஆயத்தமாக இருக்கட்டும், எங்களுடைய குடும்பங்கள் ஆயத்தமாக இருக்கட்டும், எங்களுடைய வீடு ஆயத்தமாக இருக்கட்டும். மகிழ்ச்சியின் குரல், வெற்றியின் குரல் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ரட்சிப்பின் கம்பீர சத்தம் எப்பொழுதும் கேட்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.